பாக்கியமே மன்னவா மன்னவா உங்கள் மனைவி தாரையை மனதார வாழ்த்துங்கள் சுவாமி. குன்றாத வளமும் குணமாறாத கொள்கையும் இறைவனுடைய அருளால் நீடூடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். கண்ணில் இருந்து சுவாமி சுவாமி இன்றைய நாளில் உன்னை எதற்காக அழைத்தது? எதற்காக சுவாமி? முதல் நம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? அதன் பிறகு பல கருத்துக்களை எடுத்துரைக்கப் போகிறேன். சுவாமி எப்படி தெரியுமா? எப்படி? இங்கே நான் தேன் என்றது மாலை ஓர் மழை இங்கே நான் தேன் என்றது எந்த வீடு தேடி வந்தது இன்னும் ஏண்டுமா என்றது இன்னும் ஏண்டுமா என்றது இங்கே நான் தேன் என்றது இன்னும் ஏண்டுமா என்றது இன்னும் ஏண்டுமா என்றது மாலை ஓர் மழை இங்கு நான் தேன் என்றது எந்த வீடு தேடி வந்தது இன்னும் ஏண்டுமா என்றது இன்னும் ஏண்டுமா என்றது மாலை ஓர் மழை இங்கு நான் தேன் என்றது எந்த வீடு தேடி வந்தது இன்னும் ஏண்டுமா என்றது இன்னும் ஏண்டுமா என்றது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தோர் ஒவ்வொரு இருப்பினும் எதற்காக சுவாமி? இன்றைய நாளையில் அவளாகவே உன்னை அழைத்தேன். எதற்காக தெரியுமா? இப்போதே காவி காமரை போட்டு கரத்தில் மண்டலத்தை ஏந்தி ஆதி சிவனை நீதியாக போய் கவனத்தில் அமரப்போம். நீண்ட நாட்களாகவே என் மனதில் ஒரு குறை, அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்று தான் உன்னை அழைத்தேன். சுவாமி இணையற்ற வீரனாகவே வாழ வேண்டும், வரப்பெற வேண்டும். அதான் சென்ற இடமெல்லாம் சிறப்பாகும்.
போன இடமெல்லாம் புகையோடும் வெற்றி வெற்றி என்று திரும்புகள் அத்தான் என்று எனக்கு விடை கொடுத்து அனுப்பினாய். சுவாமி எங்க செல்ல போகிறேன் என்று சொல்கின்றீர்கள்? அந்த பரமனை நோக்கி தபத்தை செய்து வரத்தை பெறப்போகிறேன். ஐயோ எட்டிக்கு 16 கோலமோ ஐயா என்னை தொட்டு மனமுடித்து சிங்கதுரையே துரையே துரையே சிங்கதுரையே துரையே துரையே சரியோட்டா சரியோ நீங்கள் போவது சரியோவா நீங்கள் போவது சரியோவா நீங்கள் போவது உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது? செல்வத்திற்கு குறையா, இல்லை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறையா? சுவாமி 72 வல்லரவான தங்களை கண்டு பணிந்து செல்கின்றார்களே சுவாமி. இல்லை பிள்ளை செல்வத்திற்கு குறைதான். சூரிய முகம் போன்று நம்மகன் அங்குடன் இருக்கின்றானே. இந்த உலகத்திலே இந்த கிஷ்கிந்தையிலே உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது சுவாமி? ஆதி சிவனை கோரி முத்தாரம் அணியக்கூடிய தங்களுடைய மார்பிலே ருத்ராட்சகம் அணிந்து காவி கம்பரம் முடிந்து ஆதி சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க போகிறேன் என்று சொல்கின்றீர்களே சுவாமி. மலரும் நீங்கள் போவது எதற்காக அழைத்தேன்? அத்தான் போக வேண்டும் என்று மறுப்பு கூறுகின்றாயே சுவாமி. அனுப்பவே முடியாது சுவாமி. ஆகவே
கண்ட கனவும் கொண்ட நினைவும் கதிகளங்கி போனதே. இதயவீனை தூங்கும் போது துயரநாதம் கேட்குதே. இறைவா இறைவா வேண்டும் என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு விட்டீர்களா சுவாமி? கண்டியே பூனைக்குட்டியை மடியை கட்டி சகுனம் பார்த்தது போல சுவாமி. உன் போன்ற பெண்கள் எப்பேற்பட்டவர்கள்? கலாயினி, சதி, அனுசியா, சாவித்ரி அவர்களெல்லாம் கணவனே கண் கண்ட தெய்வமாக கருதியவள். நீ மானிட அம்சத்தில் பிறக்கவில்லை, தேவ அம்சத்தில் பிறந்தவள். அதில் ஒரு வீரனுக்கு வாழ்க்கப்பட்டவள். என்னுடைய வார்த்தையை தட்டி பேசுகிறாள். நான் நினைத்ததை நிகழ்த்தாமல் விடவே மாட்டேன். இதோ வா, நான் எடுத்த முடிவுதான். இப்பொழுதே புறப்படுகிறேன் இமாச்சலம். அந்த பரமனை நோக்கி வரம் பெறுகிறேன். மீண்டும் வருகிறேன். வேதமை என்பதெல்லாம் பெண்களின் வசனம் என்றும் ஓதிய பெரியோர் வார்த்தை உண்மையாய் கேட்டிருந்தும் கீதாயான் செய்ததெல்லாம் சிந்தையில் என்ன வேண்டாம் சுவாமி. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதனால உங்கள் மீது உள்ள பக்தியினாலும் பற்றினாலும் இதுவரைக்கும் நான் ஏதோ பேசிட்டேன் சுவாமி. அதனால சுவாமி சீக்கிரம் வருவீர், ஜெயமதை பெறுவீர். இந்த அன்பான விலையை அப்பொழுதே கொடுத்திருந்தவனுடைய பொன்னானே நீ இப்படி இதுவே நான் இதுவரையிலும் திருவன் நடந்த நாள் முதல் இருந்து கரம் தட்டு அடிக்காதவன் நான் கரம் தட்டு அடிக்கிறேன். இதோ பார், நான் புறப்படுகிறேன். நான் எங்கே போகின்றேன்? அந்த சிவனை நோக்கி தவத்தை செய்து அரிய பெரிய வரத்தை பெறப் போகின்றேன். ஆனால் நான் திரும்பி வரும் வரையிலும் நீயோ அந்த ஆதி சக்தியை இடைவிடாமல் பூஜை, அந்த சக்தியை நினைத்து பூஜை செய்ய வேண்டுமா சுவாமி என்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. சுவாமி சுவாமி
ஏன் போகவிட்டு மீண்டும் அழைக்கின்றாய்? தவறாக நினைக்க வேண்டாம் சுவாமி. என்ன? எப்பொழுதுமே வெளியே செல்கின்ற பொழுது நம் மகன் அங்கதன் இருக்கின்றான். அவன் விளையாட ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வருவீர்கள். சபாஷ். நம் மகன் விளையாட ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வர வேண்டும். உன்னுடைய விருப்பப்படியே நீ விரும்பிய பொருட்களை சென்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. மகோதரா, என்ன நன்மை நீ செய்தால் உன்னை தீமை தேடி வருகின்றதா? என்ன காரணம்? என் தலை மனமனாந்திரமாக சுற்றி வருகின்றோம். அந்த வாள் எங்கிருக்கின்றான்? நம் கண்ணுக்கு புலப்படவே இல்லையே. சற்றுப்புறம் பண்ணி பார்ப்போம். புறப்பட்டு வா. உலகாலும் தயாபரி மாதா என்னுடைய சுவாமியோ அந்த ஆதி சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணத்தை கொண்டு சென்றிருக்கிறார். அவர் வரும் வரை எந்தவித இடையூறும் அல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. மணியே மணியும் ஒளிரும் மணி புனைந்தவனே அணிகளே அழகாதவர்க்கு பிரியே அமரரும் பெரும் விரும்பி பணியேன் ஒருவர் பத்மபாதம் பணிந்த